ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிகவும் அற்புதமான ஒரு ஸ்தலத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறாங்க. ஒரு கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயிலுக்கு போனா இவ்வளவு நன்மைகள் இருக்கா, நமக்கு இவ்வளவு நல்லது நடக்குமா, கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நீங்க எடுத்துருவீங்க. என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கோயிலை பத்தி தெரிஞ்சுப்போம். அந்த கோயிலை பத்தி நமக்கு முழுமையா தெரிஞ்சாதானே அதோட நன்மைகள் நமக்கு புரியும் இல்லைங்களா? இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? நம்ம சென்னையில தாங்க இருக்கு. ரொம்ப நாளா இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். இன்னைக்கு யதார்த்தமா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு பிராப்தம் வந்து கிடைச்சதுங்க. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருந்தது. என்னன்னா இன்னைக்கு சேக்கிழாரோட குரு பூஜை நடந்ததுங்க. அதை ஃபுல்லா பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அண்ணாமலையார் திருவண்ணாமலை வந்து மாசம் மாசம் கிரிவலம் வந்து போறது வழக்கங்க. அங்க போன பலனா என்னன்னு தெரியல. ஒரு விசேஷ நாள்ல இந்த கோயிலுக்கு போறதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் வந்து கிடைச்சதுங்க. கோயில் உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா அந்த காலத்து வாசனை இருந்ததுங்க. கோயிலோட அந்த சிற்பங்கள் ஆகட்டும், அந்த தூண்கள் ஆகட்டும், நம்மள பழங்காலத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிடுது. ரொம்ப அருமையா இருந்தது கோயில். நான் காலை வேலை தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப அமைதியா இருந்தது. ரொம்ப கூட்டமும் அங்க இல்லைங்க. கோயில்ல முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருந்தது. என்ன கோயில் பாக்குறீங்களா? குறுங்காலீஸ்வரர் கோயில் தாங்க அது. கோயில் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு பெரிய கோயில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கோயில் உள்ள நுழையும் போதே ரொம்ப அமைதியா இருந்ததுங்க. உள்ள நம்ம போய் ஃபர்ஸ்ட் குறுங்காலீஸ்வரர் தரிசனம் வந்து ஆயிடுச்சு. ஈசனை பார்த்துட்டு வெளியில வரும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தம்ங்க. இதோ ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா தில்லை நடராஜர் ரொம்ப அழகா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவர் எதிர்க்கே அங்கே பாருங்க, காட்சி பாருங்க. 63 நாயன்மார்களுக்கும் அழகா மாலை சாத்தி பூஜை வந்து நடந்துகிட்டு இருந்தது. இதோ இங்க எல்லாம் உட்காந்து அந்த திருவாசக முற்றோதல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அங்கே கேட்கும் போது அந்த எனர்ஜி அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அந்த வரிகள் வரும் இல்லையா, திருவாசகத்துக்கு ஒருகார் ஒரு வாசகத்துக்கும் ஒருகார் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக ரொம்ப ஹாப்டாக இருந்ததுங்க. நம்மளே மெய் மறந்து போய் அங்கே நின்றுடலாம். நம்ம சுவாமியை பார்த்துட்டு வரதா தான் வந்து ஃபஸ்ட்டு பிளான். அப்புறம் இந்த பூஜைகள்லாம் நடந்தோன்னே மனசு வருங்களா வெளியில் வரத்துக்கு, ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஒரு இடத்துல நின்னாச்சுங்க. ஃபுல்லாக பூஜை வந்து முடிஞ்சுது. அந்த பிரகாரம் சுற்றி வரும்போதே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவியும் இருக்காங்க. ஞான சரஸ்வதி அப்படின்னு அவங்க விக்கிரகமும் இருக்குது. எதிர்க்க பார்த்தீங்கன்னாக்கா துர்கைம்மன் வந்து இருக்காங்க. அதோட சூரிய பகவான், சந்திர பகவான், வீரபத்திரர், கால பைரவர் இப்படின்னு எல்லா மூர்த்தங்களுமே சிவன் கோயில் எந்தெந்த சுவாமிகள் இருக்கணுமோ எல்லா சுவாமியும் இருக்காங்க. அன்னைக்கு வந்து ஒரு விழா கோலம் போல இருந்ததுங்க. அங்கே பாருங்களேன், நாயன்மார்கள்லாம் பார்க்க பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா பூசாத்தி ரொம்ப நிறைஞ்சு இருந்தது. பார்க்கறதுக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க. இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்போவுமே தட்சிணாமூர்த்தி எங்கே இருப்பாங்க, சிவனோட நம்ம பிரகாரம் வரும்போது அவரோட வலது பக்கம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, தட்சிணாமூர்த்தி சிலை வந்து இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே லிங்கோத்பவர் இருப்பாங்க இல்லையா, சிவனுக்கு பின்னாடி வந்து கரெக்டாக லிங்கோத்பவர் வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் பாருங்க, லிங்கோத்பவருக்கு பதிலாக அங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. என்னோட புரிதல் படி பார்த்தீங்கன்னாக்கா கோயில் வந்து வடக்க பார்த்து இருக்குங்க. தட்சிணாமூர்த்தி எங்கே இருப்பார்? தென்முக கடவுள் இல்லையா, அவர் தெற்க பார்த்து தான் இருப்பார். ஸோ ஈசன் வந்து வடக்க பார்த்து இருக்கும் போது அவர் பின்னாடி தான் தெற்கு வரும் இல்லையா, பின்புறம் தெற்கு வரதால தட்சிணாமூர்த்தியை அந்த பக்கம் வச்சிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி எந்த அளவுக்கு தெளிவா ஒரு சிற்பம் வந்து வடிச்சிருக்காங்களோ அதே போல பாத்தீங்கன்னாக்கா அந்த 4 முனிவர்களும் பிரம்மதேவரோட புதல்வர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், இவங்க 4 பேரோட சிலைகளும் அங்க இருந்ததுங்க. அவரை பார்த்துட்டு அப்படியே வலம் வரும்போது அங்க பாருங்க சாஸ்தா இருக்கிறாரு, சுப்பிரமணியர் இருக்காரு, எல்லா சுவாமியும் இந்த கோயில்ல வந்து பார்த்துடலாம். ஆஞ்சநேயர் முதற்கொண்டு இருக்கிறாரு. நவகிரகங்கள் வந்து இருந்தது. அது எங்க இருந்ததுன்னா அம்பாள் சன்னதி பக்கத்துல இருந்ததுங்க. இங்க இருக்க அம்பாலோட பேர் என்னன்னாக்கா தர்ம அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு ஒரு அழகான பேர் வந்து அம்பாளுக்கு வச்சிருந்தாங்க. இன்னொரு அதிசயம் இங்க என்னன்னா, நவகிரகங்கள் வந்து பஞ்ச நிறத்துல வந்து ஆனதாங்க. தரைப்பகுதி மஞ்சள், கீழ் பீடம் வந்து வெள்ளை, தாமரை பீடம் சிவப்பு, அந்த ரதம் வந்து கருப்பு நிறத்திலையும், தெய்வங்கள் வந்து பச்சை நிறத்துல. ரொம்ப வித்தியாசமான ஒரு தரிசனம். ஆனா நேர்ல பார்த்தாக்க நமக்கு இந்த மாதிரி கலர் டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. இந்த கோயில் பாத்தீங்கன்னாக்கா ராமாயண காலத்துடன் தொடர்புடையதுங்க. நான் ஏற்கனவே சொல்ல உள்ள நுழையும் போதே பழங்காலத்து கோயில் அப்படிங்கறது அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சது. அந்த கதையை நான் உங்களுக்கு போட்டிருக்கேங்க. இதை வந்து உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி கோயில்களில் தொடர்புடைய கதைகள்லாம் கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து சொல்லிடுங்க பசங்களுக்கு. ஸ்ரீ ராம
சிவபிரானோட புதல்வர்கள் லவனும் குஷனும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க தந்தையை எதிர்த்து வந்து போர் வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது தந்தைன்னு தெரியாமலே அவங்க வந்து சண்டைக்கு போயிருக்காங்க. அப்ப வால்மீகி முனிவர் வந்து அதை தடுத்துட்டாரு. இருந்தாலும் அந்த தோஷம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட வழிகாட்டுதல் படி அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அந்த லவனும் குஷனும் வந்து ஒரு சிவனை வந்து வழிபாடு செய்யறாங்க. அந்த சிவன் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. இவங்க குழந்தைங்க இல்லையா, எட்டி எட்டி பூஜை பண்ண முடியல. சிவபெருமான் எப்படிப்பட்டவர், ரொம்ப 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 கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா. குழந்தைங்க பூஜை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, பெருசா இருந்த தன்னை வந்து அப்படியே குறுக்கிக்கிட்டாரு. குழந்தைங்க ஈஸியா பார்த்து பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிறதால அவரை சின்னதாக்கிக்கிட்டாரு. அதனாலதான் குறுங்காலீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு வந்ததுங்க. இன்னொரு கதையும் இதுக்கு வந்து சொல்றாங்க. தேர் ஏறி வந்ததால அந்த சிவன் வந்து உள்ள புதஞ்சாச்சுங்க, மீதி லிங்கம் தான் வெளியில தெரியும். அதனாலயும் இவருக்கு வந்து குறுங்காலீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் வந்து வந்திருக்குங்க. சரி, இந்த கோயிலுக்கு போனா நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத பார்த்துடலாங்க. முதல்ல வந்து இங்க சர்பேஸ்வரர் வந்து இருக்கிறாருங்க. சர்பேஸ்வரர் வழிபாடு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யாராவது நம்மளுக்கு ஏதாவது அந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இந்த மாதிரி தீய சக்திகள் வந்து நம்மளை தாக்குது, இல்லை நம்ம சில சமயம் உணர்வோம் இல்லையே என்னமோ நமக்கு வந்து சரியில்லை அப்படின்ட்டு, அந்த மாதிரி சமயத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு சர்பேஸ்வரர் வழிபாட்டில் கலந்துக்கிட்டாலே போதுங்க, நமக்கு தீய சக்திகள்லாம் நம்மளை விட்டு போயிடுங்க. நம்ம வியாபாரத்தில் ஏதாவது தடைகள் இருக்குது, தொழிலில் முன்னேற முடியல, ஏதாவது எதிரிகள் தொல்லை இருக்குது, இல்லை கடன் பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த சர்பேஸ்வரர் வழிபாட்டில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி வந்து கிடைக்குங்க. ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்களா அவங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் உடல்நிலை வந்து சரியாக. இந்த சர்பேஸ்வரர் வழிபாடு கண்டிப்பாக வீட்டிலலாம் பண்ணக்கூடாதுங்க. சிவன் கோயிலில் இருக்க சர்பேஸ்வருக்கு தான் நம்ம வழிபாடு அப்படிங்கிறத நம்ம போய் செய்யணும். இவருக்கு உகந்த நாட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. இவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வேலையில போகலாம், இல்லைன்னா ராகுகாலம் வேலை இருக்கு இல்லையா, அந்த டைம்ல நம்ம போயிட்டு பூஜைகள் வந்து பண்ணலாங்க. இந்த கோயில வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த மாலை வேலையில பண்றாங்க. கண்டிப்பா போய் பார்த்துருங்க. ஒரு தடவைனாச்சும் போய் பண்ணிட்டு வாங்க நீங்க. இரண்டாவது நன்மை என்ன தெரியுங்களா, இந்த கோயில் வந்து வடக்கு நோக்கிய வாசல், வடக்கு நோக்கிய கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. வடக்கு நோக்கிய கோயில்கள் பார்த்தீங்கன்னாக்கா பித்ருதோஷம் வந்து நீக்குங்க. இந்த கோயில்ல லவகுச தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துல பூஜை பண்ணிட்டு தர்ப்பணம் செஞ்சுட்டு சிவனை அந்த குறுங்காலீஸ்வரர் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட பித்ரு தோஷமும் உங்களை விட்டு போயிடுங்க. நம்மளை விட்ட பாவம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இங்க அப்ப நேசன் மட்டும் வடக்கு நோக்கி கிடையாதுங்க, அம்பாலும் வடக்கு நோக்கி இருக்கிறாங்க. அதனாலதான் இது மோட்சஸ்தலம் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா நந்தி பகவான் மூக்குல வந்து மூக்குநாங்கயிறு வந்து குத்தப்பட்டிருக்கு. இதை வந்து நீங்க போனா கவனிங்க. கண்டிப்பா நந்தி பகவானோட அந்த நாக்கு வந்து அந்த நாசியை தொட்டுட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது வாசி யோகம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அந்த மூக்கோட துளைகள் அந்த ஓட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தன்னோட நாக்கால வந்து அவர் அடைச்சு வச்சிருப்பாரு. ஒரு கோயிலில் வந்து ரைட் சைடில் அடைச்சிருப்பாரு, ஒரு கோயிலில் லெஃப்ட் சைடு அடைச்சிருப்பாரு. இது என்ன ரீசன் அப்படிங்கிறத அடுத்த பதிவுகளில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கும் நம்ம நந்தி பகவான் காதில் ரகசியம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அடுத்து நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஓ, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலா, இந்த ஸ்தலமா, கண்டிப்பாக நம்ம ஒரு பிரதோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் மட்டும் போகாமல் உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் இதை சொல்லி கூட்டிகிட்டு கண்டிப்பாக போங்க. ஏன்னா என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே இந்த குறுங்காலீஸ்வரர் கோயிலில் நீங்கள் ஒரு பிரதோஷ தரிசனம் அந்த குறுங்காலீஸ்வரர் நந்தி பகவானையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1000 பிரதோஷ தரிசனம் கண்ட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா, ஒரு சனி மகா பிரதோஷம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோடி பிரதோஷம் பார்த்த பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருங்களாம். அதனால கண்டிப்பா ஒரு பிரதோஷம்னாச்சு இந்த கோயிலில் போயிட்டு சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி உங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வியாழக்கிழமையில போயிட்டு தென்முக தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா, இந்த கோயில்ல பாருங்களா, ஆலயம் வந்து தூய்மையா வச்சுக்கிறது நம்ம கடமைன்னு எழுதி போர்டே ஒட்டியிருக்காங்க. அதே போல இந்த கோயில் வந்து ரொம்ப சுத்தமாக பராமரிக்கிறாங்கங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்தது அந்த கோயில் பார்க்கறதுக்கே. இந்த கோயிலுக்கு போகணுன்னு கண்டிப்பாக நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க. இந்த கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு கோயிலில் வந்து அந்த தூண்களில் வந்து அவ்வளோ அழகாக சிற்பங்கள் வந்து இருக்குங்க. அதை போய் ரசிச்சுட்டு வாங்க. ஒரு தூணாக பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது அந்த சிற்பங்கள்லாம். ரொம்ப ஏன்னா சோழர் காலத்தில் கட்டின கோயில்கள் இல்லையா, நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. கோயிலில் உட்கார்றதுக்கும் நல்ல விசாலமான இடமும் இருக்குங்க. உட்காந்து
உட்காந்துட்டு கோயில் பிரகாரம் சுத்திட்டு அமைதியா வாங்க நீங்க. அதே போல கோயிலுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு ஒரு 4 வரி ஸ்லோகம் ஏதாவது சொல்லி கொடுங்க. அந்த சுவாமியை சுத்தி வரும்போது வலம் வரும்போது அந்த ஸ்லோகத்தை அந்த குழந்தைங்க சொல்லுவீங்க. ஏன்னா இந்த கோயில்ல நான் பிரகாரம் சுத்தி வரும்போது அந்த மாதிரிதான் ஒரு குழந்தை அழகா வந்து அபிராமி அந்தாதி தினம் தரும் கல்வி தரும் அந்த ஒரு 4 வரி அம்மாவை சுத்தும் போது அழகா பாடிச்சுங்க. அந்த குழந்தை சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு திருப்திங்க. ஆஹா, அடுத்த ஜென்ரேஷன் அந்த குழந்தைங்க வந்து கத்துக்கிட்டு இருக்குங்க ஸ்லோகங்கள்லாம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்போதே நமக்கு வந்து அம்பாலோட ரைட் சைட்ல நவகிரகங்கள் வந்து இருக்கிறாங்க. அங்க வந்து சூரிய பகவான் ரொம்ப சிறப்பா இருந்தாரு. தன்னுடைய 2 மனைவிகளுடன் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த ரதத்துல அருணனோட காட்சி தராருங்க. நவகிரகங்கள் சன்னதி எதிர்க்கே பாத்தீங்கன்னா ஒரு தூண்ல வந்து ஆஞ்சநேயரும் இருக்காரு. அப்படியே ஹனுமனையும் வலம் வந்துட்டு நம்ம வந்து வெளியில வந்துடலாம். வெளியில வரும்போது முருகப்பெருமானும் இருக்காரு. சுவாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. அடுத்த பதிவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம்.